உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்கள என்றைக்குமே பார்த்தீங்கன்னா போய் துரத்திட்டே இருக்காதீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக துரத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிறது வலியும் வேதனையும் மட்டும்தான். அன்போட வேல்யூ புரியாதவங்க தேவைப்படுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அன்பை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி நம்மளை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தூக்கி போடுறதுக்கு நம்மளோட அன்பு அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றது உண்மையான அன்பு வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட தராதரம் புரியாதவங்க கிட்ட அதை காட்டி உங்களோட வாழ்க்கையை என்றைக்குமே வீணடிச்சிடாதீங்க. ஒரு சில உறவுகள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள நீங்கள் வெறுத்து அழ வச்சு வேடிக்கை பார்த்து ஒரு ஸ்டேஜில் அவங்கள காயப்படுத்தி விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக அந்த இடத்துலேருந்து அமைதியாக விலகிடுங்க. வெறுப்பை நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுறதா நினச்சி உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசினா அவங்க எந்த விதத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க தெரியாது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு எந்த விஷயத்தை எப்படி பேசணும் அப்படின்ற விஷயமும் தெரியாது. இந்த மாதிரியாக தான் தெரியாதனமாக எதையாவது பேசிட்டு அது மூலமாக பெரிய பாதிப்பை நம்மளுக்கு நம்மளே நம்மளோட லைஃப்பில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட தப்பை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் பண்ணாமல் இருங்க. உண்மையாகவே நீங்கள் மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, உங்களை ஒருத்தங்க தூக்கி போட்டுட்டு போயிட்டாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து தூரமாகவே இருந்துருங்க, அமைதியாகவே இருந்துருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான நிம்மதி கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்களை தூக்கி போட்டவங்க பின்னாடி போயிட்டு எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேற, எதனால் என்னை தூக்கி போட்டுட்ட, என்னோட அன்பு உனக்கு புரியாதா, எனக்கு இருக்கிற ஃபீலிங் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே வெறுப்பை தான் காட்டுவாங்க. அவங்களோட பார்வை நம்ம மேலே வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பேசினாலுமே அவங்க வேண்டா வெறுப்பாக தான் ஏண்டா பேசுகிறோன்ற மாதிரி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்காது. இதே பார்த்திங்கன்னா சரி உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா நீ போயிடு, சரி பேச வேண்டாம் நீ அமைதியாக இருந்துக்கோ, நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருக்கேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நிம்மதியாச்சும் மிஞ்சும். எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக கருதப்படுற ஒரு உணவும் தண்ணியுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். இல்லை தண்ணி இருக்கிறதுக்காக நம்ம ஒரேடியாகவும் குடிக்க முடியாது, சாப்பாடு இருக்கிறதுக்காக ஒரேடியாகவும் சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் நம்ம அன்பும் கூட. எங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டணும், ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒருத்தங்க மேலே காட்டும்போது அது அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி தான் தெரியும். நம்மளோட அன்பும் அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் காரணமாகணும் அப்படின்னு கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தப்பை நீங்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்டேயும் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் தேடப்படுற அன்பு அதிக அளவில் தேடுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நியூவாக வருது அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் அவங்க நம்ம மேலே அதிகமாக பாசமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் ஏங்குவாங்க. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அதிக கட்ட அன்பை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அலட்சியம் தான் படுத்துவாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ எல்லா விஷயமுமே. அதே மாதிரி உங்கள் அன்பை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு பாசம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்றைக்குமே உங்களை உதறி தள்ள மாட்டாங்க, உங்களை விட்டு போகவும் மாட்டாங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக. அதையும் மீறி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எப்போவுமே அதை புரிய வைக்க முடியாது அப்படின்றது தான் அர்த்தமாக இருக்கும். பட் உங்கள் அன்பு உண்மையானது அப்படின்றத காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உணர்த்தும். இது